தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சிங்கள பேரினவாத அரசாங்கம் எவ்வாறு தமிழர்களை மண் ரீதியாகவும் மத ரீதியாகவும் பிரித்து அவர்களை ஒரு இனப்படுகொலைக்கு தள்ளியது போல இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில ஊடகங்கள் ஈழத்தமிழர்களை பொதுவாக போராளிகளை முன்னாள் போராளிகளை பிரித்து ஆளும் தன்மையை கையாளுகிறது. அந்த வகையில் இன்றிலிருந்து 2 வாரங்களுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் ஆதரவான ராவணா என்ற வலைத்தளம், அந்த வலைத்தளத்திற்கு ஒரு முன்னாள் பெண் போராளி ஒரு குரல் பதிவை அனுப்பியிருந்தார். அவர் ஏன் அந்த குரல் பதிவை அனுப்பியிருந்தார் என்று சொன்னால், அதற்கு முன்பு நேர் எதிராக செயல்படக்கூடிய திமுக அரசாங்கத்தின் ஆதரவை பெற்ற அல்லது திமுக அரசாங்கத்திற்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு சமூக வலைத்தளம் அதர்மம். அந்த வலைத்தளத்திற்கு தேசிய தலைவரின் மெய்க்காப்பாளர் என்று சொல்லக்கூடிய திரு கதிர் அவர்கள் 2-3 குரல் பதிவுகளை அனுப்பியிருந்தார். அந்த குரல் பதிவுக்கு விளக்கம் கொடுக்கும் நோக்கத்தோடு அந்த பெண் போராளி, இன்றைக்கு ஐரோப்பாவில் வாழக்கூடிய முன்னாள் பெண் போராளி, தாங்கள் போராட்ட களத்தில் இருந்த காலத்தில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தாயகத்திற்கு வந்து என்னென்ன செய்தார், அவர் எங்களை எப்படி சந்தித்தார், எங்களோட என்னென்ன பேசினார் என்ற விடயங்களை அவர் பகிர்ந்து கொண்டார். அவர் அதில் கடும் சொற்களையோ குற்றமான சொற்களையோ எதையும் பாவிக்கவில்லை. ஆனால் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாக தலைவரின் மெய்க்காப்பாளர் என்று சொல்லக்கூடிய திரு கதிர் அவர்கள் எதிர் குரல் பதிவாக அதர்வம் வலையொலிக்கு ஒரு பதிவை அனுப்பியிருந்தார். இது தற்போது அறிமுகம். இதற்கு முன்பு சில விடயங்களை நாங்கள் அலசி ஆராய வேண்டியுள்ளது. தமிழ்நாட்டில் நடப்பது அது வாக்கு அரசியல். ஆனால் எங்களுடைய தாயகத்தில் நடந்தது தமிழ் தேசிய அரசியல், தமிழ் மக்களின் விடுதலைக்கான அரசியல், தமிழ் மண்ணின் விடுதலைக்கான அரசியல், தமிழ் மொழியின் விடுதலைக்கான அரசியல். இதுதான் தமிழ் தேசிய அரசியல். இந்த அரசியலை தமிழ்நாட்டு அரசியலோடு ஒப்பிடுவதே தவறான ஒரு விடயமாகும். எங்களுடைய அரசியல் வேறு, அவர்களுடைய அரசியல் வேறு. ஆனால் அதே சமயம் எங்களுடைய தேசிய தலைவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளின் தலைவர்களோடு நெருக்கமான உறவை வைத்திருந்தார். அது தலைவருடைய அரசியல் என்பது யாராலையும் எக்காலத்திலேயும் புரிந்து கொள்ள முடியாது. அது மெய்க்காப்பாளராக இருக்கட்டும், இன்னும் சொல்ல போனால் தலைவரின் மனைவியாக கூட இருக்கட்டும், சக போராளிகளாக இருக்கட்டும், யாராலையும் தலைவருடைய வியூகத்தை அறிந்து கொள்ள முடியாது. அவர் தமிழ்நாட்டிலிருந்து தமிழ்நாட்டு தலைவர்களுடன் எப்படி அரசியல் உறவை பேணினார் என்றதுதான் விடயம். அந்த காலத்திலேயும் தலைவருக்கான எதிர்ப்புகள் இருந்தது. அதன் பின்பு தலைவர் தாயகத்திற்கு வந்து போராடு காலத்தில் இந்தியாவில் இருந்து தாயகத்திற்கு வந்து பல தலைவரை சந்தித்திருக்கிறார்கள். அதே காலகட்டத்தில் எதிர்த்த தலைவர்களும் உண்டு. ஆனால் தலைவர் அதை நேர்த்தியாக கையாண்டார். எங்களுக்கு தேவை இன விடுதலை, அந்த இன விடுதலைக்கு ஆதரவு தெரிவிப்பவர்களை அரவணைத்துக் கொண்டு எதிர்ப்பவர்களை புறந்தள்ளி விட்டு செல்ல வேண்டும் என்பதுதான் தலைவருடைய நோக்கமாக இருந்தது. இந்த நோக்கத்தை தான் தலைவர் தொடர்ந்து கையாண்டு வந்தார். எந்த ஒரு எதிர்வினை ஆற்றக்கூடிய எந்த தலைவருக்கோ எந்த கட்சிக்கோ தலைவர் எதிர்வினை ஆற்றவில்லை. அவர் சுமூகமாக அதை புறக்கணித்து விட்டு நடந்து விட்டார். ஆனால் இன்றைக்கு இவர்கள் செய்யக்கூடிய இந்த சதி திட்டத்தில், அதாவது நான் சொல்லக்கூடிய இந்த ஊடகங்கள் செய்யக்கூடிய இந்த சதி திட்டத்தில் வலையில் விழுந்திருப்பது எங்களுடைய முன்னாள் போராளிகள்.
எங்களுக்கான அரசியல் வேறு. அவர்களுடைய அரசியலில் நாங்கள் தலையிட வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் செய்யும் அரசியலில் அவர்கள் எங்களை பயன்படுத்தலாம், ஆனால் நாங்கள் செய்யும் அரசியலில் அவர்களை பயன்படுத்த முடியாது. வேணுமென்றால் அவர்கள் ஆதரவு தெரிவித்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம், எதிர்த்தால் அதை நாங்கள் மறுதளிக்க முடியாது. ஏன் எதிர்க்கிறாய் என்று கேள்வி கேட்க முடியாது. இதுதான் காலங்காலமாக நடந்து வரக்கூடிய விடயம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய போராட்டத்திற்கு எவ்வளவு ஆதரவு கிடைத்தது என்பதையும் உங்களுக்கு தெரியும், எவ்வளவு எதிர்ப்பு வந்தது என்பதையும் உங்களுக்கு தெரியும். இது ஒரு முன்னோட்டமாக இந்த விஷயத்தை நான் குறிப்பிடுகின்றேன். இங்கே விஷயத்துக்கு வருவோம். இந்த முன்னாள் போராளி என்று சொல்லக்கூடிய முன்னாள் மெய்காப்பாளர், தலைவருடைய தேசிய தலைவருடைய மெய்காப்பாளர் என்று சொல்லக்கூடிய கதிர் அவர்கள் ஒரு காணொலியை கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு மறு காணொலியாக விட்டிருந்தார். அவர் அதில் சொல்லக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், அவர் முழுதாக கடந்த குரல் பதிவில் அவர் சீமானை, நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் அவர்களை கடுமையாக எதிர்க்கிறார். அவர் ரோவினால் அவர் தேசிய தலைவருக்கு எதிரானவர், தாயகத்துக்கு வரும்போது அவர் படப்பிடிப்பிற்காக வந்தார், 2 மணி நேரம் தான் சந்தித்தார் என்று பல விடயங்களை சொல்றார். இதை நாங்கள் நேரிலிருந்து பார்த்தவர்கள் அல்ல, ஆனால் போராளிகள் பல பேர் அவர்களை நேரிலிருந்து பார்த்ததும் உண்டு, நிகழ்வுகளை பல காணொலிகளை சொன்னதும் உண்டு. ஆனால் விடயம் என்னவென்று சொன்னால், நீங்கள் அவர்களுக்கு ஆதரவாகவோ அல்லது சீமானுக்கு எதிராகவோ செயல்படுகிறது என்ற பெயரில் நீங்கள் அவமானப்படுத்துவது அல்லது அவமதிப்பது எங்களுடைய விடுதலை போராட்டத்தையும் எங்களுடைய அல்லது உங்களுடைய சக போராளிகளை. அந்த குரல் பதிவில் அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அந்த சீமான் அவர்களுக்கு ஆதரவாக தெரிவித்த அந்த பெண் போராளியை பற்றி அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அது என்ன அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், அந்த பெண் போராளி 2002ஆம் ஆண்டு திருமணம் செய்து விட்டார். அவர் அதன் பின்பு திருமணம் செய்து கொண்டு அவர் போராட்ட செயல்பாடுகள் இருந்தார் என்று சொல்லிக்கொண்டு அவரை பற்றிய சொல்லிக்கொண்டு வரும்பொழுது ஒரு கட்டத்தில் அவர் சொல்லுகிறார், அவர் களத்தில் நின்று போராடியவர் அல்ல, அவர் ஒரு நிர்வாக பொறுப்பாளராக இருந்தவர். அவர் பெண் போராளிகளுக்கு தகடையும் குப்பியையும் கொடுத்து களத்துக்கு அனுப்பியவர் என்ற ஒரு வார்த்தையை அவர் ஒரு இடத்தில் இல்லை, 3 இடங்களில் அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். இவர் ஒரு போராளியாக இருந்தவர். 2002ஆம் ஆண்டு இவருக்கு திருமணம் நடைபெறுகிறது. இவர் திருமண பந்தத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அங்கே வாழ்கின்ற போது இவருக்கான கொடுப்பனவுகள், மாத ஊழியங்கள் கொடுக்கப்படுகிறது. அவர் தன்னுடைய கடமையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு களமுனை போராளியாகவோ அல்லது இவர்கள் தங்களுடைய எந்த ஒரு இடத்திலும் இவர்கள் அப்படி நின்று போராடியவர்கள் கிடையாது. இவர்கள் போராளியாக இருக்கின்ற போதும் மகளிர் படையணியில் ஒரு நிர்வாக பொறுப்பாக இருந்து பிள்ளைகள் குப்பி தகடுகளை கொடுத்து களமுனைக்கு அனுப்பி வைத்தவர்கள். சாதாரண பொதுமக்களை விட இன்னும் போராளிகள் நிறைய பேர் அறியப்படாத விடயங்களை விட பொறுப்பில் இருந்த போராளிகள், தளபதிகள் என்று நிறைய பேருக்கு தெரிந்த விடயம் ஒரு இராணுவ கட்டமைப்பு எப்படி இயங்குகிறது என்றது உங்களுக்கு தெரியும். ஆரம்பகால பயிற்சிகளை முடித்து களத்திற்கு சென்று போராடி தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி அதன் ஊடாக பல பொறுப்புகளை ஏற்று மேலே உயர்ந்து பல பதவிகளை வாங்கி கொண்டு செயல்படுவது தான் ஒரு போராட்டத்தினுடைய தன்மை. இது தெரியாமல் திரு கதிர் அவர்கள் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் எங்களுடைய போராட்டத்தை நீங்கள் அவமதிக்கிறீர்களா, அல்லது விடுதலை புலிகள் அல்லது மேற்கட்ட பொறுப்பில் இருப்பவர்கள் களப்போராளிகளை தகடும் குப்பியும் கொடுத்து களத்துக்கு அனுப்பிவிட்டு இவர்கள் கையை கட்டி கொண்டு பார்த்து கொண்டிருப்பார்கள் என்று சொல்லுகிறீர்கள். நீங்களும் ஒரு களத்தில் நின்று போராடித்தான், களத்தில் சந்தித்துத்தான் அதன் பிறகு அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து தலைவருடைய மெய்காப்பாளராக வந்திருப்பீர்கள். அதைத்தான் அவர்களும் செய்திருக்கிறார்கள். இந்த மாதிரியான நீங்கள் வார்த்தை பிரயோகங்களை பாவிக்கும் பொழுது இது போராளிகளிடையான விரிசலை ஏற்படுத்தும். உங்களுக்கு ஆதரவாக 10 முன்னாள் போராளிகள் இருப்பார்கள், அவர்களுக்கு ஆதரவாக 10 முன்னாள் போராளிகள் இருப்பார்கள். இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எங்களை போன்ற மக்கள் தான்
கவலைக்கிடமான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம். ஏனென்று சொன்னால், இந்த போராட்டத்தை தலைவரின் வழியில் அனைத்து போராளிகளும் சீராக, சிறப்பாக, உண்மையாக, தேசியத்திற்கு உண்மையாக, தலைவருக்கு உண்மையாக நடத்தினார்கள் என்பதைத்தான் இந்த மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இதை நம்ம ஏற்றுக்கொண்டும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்களே ஒரு சக போராளியை இப்படி அவமதிப்பது, போராட்டத்தின் தன்மையை அவமதிப்பது எப்படியாப்பட்ட அரசியல் என்பது விளங்கவில்லை. நீங்கள் சீமானை எதிர்க்கலாம், அது உங்களுக்கான தனிப்பட்ட உரிமை இருக்கிறது. அதே சமயம் இந்திய அரசியலில் தலைவரை எதிர்த்த பல தலைவர்களும் இருக்கிறார்கள். தலைவர் 2009க்கு பின்பு காட்டமான பதில்களை, மிகவும் அருவருக்கத்தக்க அறிக்கைகளை விட்ட தலைவர்களும் இருக்கிறார்கள். குறிப்பாக திமுக 2009ஆம் ஆண்டு இறுதி யுத்தத்தின் போது திமுக செய்த செயல்களையும், திமுகவின் தலைவர் விட்ட அறிக்கைகளையும் எல்லோருக்கும் தெரிந்த விடயம்தான். அப்படிப்பட்ட திமுகவுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய அந்த வலையொலித்தளத்தில் நீங்கள் உங்களுடைய குரல் பதிவை அதை அனுப்பி அதை பிரசுரிக்க செய்வது எப்படிப்பட்ட தன்மை? அப்பொழுது என்றால் நீங்கள் திமுகவை ஆதரிக்கிறீர்களா, அல்லது திமுக செய்தது சரி என்று நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? கொத்து கொத்தாக எங்களுடைய மக்கள் விழும்பொழுது, இந்த இரத்த வெள்ளத்தில் பச்சம் பிஞ்சுகள் சாகும் பொழுது அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த திமுக அரசாங்கம் வெகுண்டெழுந்த தமிழ்நாட்டு மக்களின் எழுச்சியை கட்டுப்படுத்தி அதை வெளிக்கொணராமல் செய்து இந்த இன அழிப்பை செய்து முடித்திருந்தது. இது உலகம் முழுக்க தமிழர்களால் அறியப்பட்ட ஒரு விடயம். அப்படியாப்பட்ட திமுகவுக்கும் ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு வலையொலிக்கு நீங்கள் தொடர்ச்சியாக குரல் பதிவை அனுப்பிக் கொண்டிருக்கிறீர்கள். எங்களுடைய கேள்வி என்னவென்று சொன்னால், திமுக, அதிமுக, மற்ற கட்சிகள் என்றதற்கு அப்பால் தமிழ்நாட்டு அரசியலில் நாங்கள் மூக்கை நுழைப்பதே அது சரியோ தவறோ தேவையில்லாத ஒரு விடயம். எங்களுடைய அரசியல் நிறைய இருக்கிறது. எங்களுக்கான அரசியல் வேறு. இங்கு எங்களுடைய அரசியல் என்பது நாங்கள் செய்ய வேண்டியது, நாங்கள் என்று சொன்னால் நீங்களும் நாங்களும் அனைத்து உலக தமிழர்களும் செய்ய வேண்டியது நிறைய வேலை இருக்கிறது. இன்றைக்கு புலம்பெயர் தேசங்களில் வாழக்கூடிய கட்டமைப்புகள் பிரிந்து செயல்படுகிறது. அதை பற்றி பேசுவோம். ஐக்கிய நாடு சபையில் இனப்படுகொலையை பற்றி பேசுவோம். அதையும் தாண்டி சர்வதேச போர்க்குற்றவியல் நீதிமன்றத்தில் எங்களுடைய இனப்படுகொலையை நாங்கள் முன்வைப்போம். அதையும் தாண்டி எங்களுக்குள் இருக்கக்கூடிய தாயகத்தில் நடக்கக்கூடிய அரசியலை முன்வைப்போம். எந்தெந்த கட்சிகள் யாருக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள், தமிழ் மக்களுக்கு என்ன செய்கிறார்கள் என்பதை முன்வைப்போம். இப்படியான பல அரசியல் எங்களுக்குள்ளே இருக்கிறது. இதை விடுத்து குறிப்பாக ஒரு கட்சியின் மீது நாங்கள் எதிர்ப்பை தெரிவித்து அதன் மூலமாக காணொலிகளை விட்டு எங்களுடைய போராட்டத்திலேயோ, எங்களுடைய முன்னாள் போராளிகளிடையோ, எங்களுடைய மக்களிடையோ குழப்பத்தை ஏற்படுத்துவது சரியாக இருக்காது. இதை முன்னாள் போராளி, தலைவருடைய மெய்காப்பாளர் என்று சொல்லக்கூடிய கதிர் அவர்கள் அவர் நிறைய அரசியல் பேசியிருக்கிறார், நல்ல விடயங்கள் நிறைய பேசியிருக்கிறார், பல குரல் பதிவுகளை நான் கேட்டிருக்கிறேன். அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். அவர் புலம்பெயர் தமிழர்களை பற்றியும் பேசியிருக்கிறார், தமிழ்நாட்டு தமிழர்களை பற்றியும் பேசியிருக்கிறார், தாயக தமிழர்களை பற்றி பேசியிருக்கிறார், எல்லாரையும் பற்றி பேசுகிறார். செய்ய வேண்டியது செய்யக்கூடாது என்றதெல்லாம் பேசியிருக்கிறார். அதில் எனக்கு மாற்று கருத்து. ஆனால் இந்த விடயத்தில் நீங்கள் பேசும்பொழுது மிக அவதானமாக செயல்பட வேண்டும். நீங்கள் இப்ப சீமான் அவர்கள் தாயகத்திற்கு வந்தது பிரச்சனையா, அல்லது அவர் கட்சி நடத்தினது பிரச்சனையா, இல்லை அந்த கட்சியில் அவர் தலைவரை பற்றி பேசுவது பிரச்சனையா என்றது எனக்கு விளங்கவில்லை. தலைவரை பற்றி இன்றைக்கு, தேசிய தலைவரை பற்றி இன்றைக்கு இல்லை, அன்றையில இருந்து இன்றைக்கு வரைக்கும் பேசாதவர்கள் தமிழ்நாட்டில் எந்த கட்சி தலைவரும் இல்லை. இன்றைக்கு பார்க்கும் காணொலி எல்லாம், இன்னும் குறிப்பாக சொல்ல போனால்,
அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நான் தலைவரை சந்தித்திருக்க மாட்டேனா என்ற ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய மக்கள் அதிகம் பேர் இருக்கிறார்கள். ஏன் தாயகத்தில் கூட நிறைய பேர் முன்னாள் போராளிகள் ஆயிரமான பேர் தலைவரை சந்திக்கவில்லை. அப்படி இருக்கும்போது இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய பேர் தங்களுடைய பெருமைக்காக நிறைய பேர் சொல்லிக் கொண்டிருக்கார்கள். நான் தலைவரை சந்தித்தேன், நான் தலைவரோடு இருந்தேன், நான் காலை உணவே தலைவரோடு தான் சாப்பிடுவேன், நான் இரவு உணவு தலைவரோடு சாப்பிட்டு இதெல்லாம் பேசுவோம், நான் போராளிகளை இப்படி கவனித்தேன், நான் அப்படி கவனித்தேன். என்ன காரணம்? அப்படி என்றால் எங்களுடைய தலைவருடைய நன்மதிப்பு, தலைவர் யார் என்பதை இந்திய தமிழ்நாட்டு தலைவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு அரசியலிலும் அவர்கள் அதை பயன்படுத்துகிறார்கள். நாங்கள் தலைவரோடு இருந்தோம், நாங்கள் தலைவரை தெரியும், நாங்கள் தலைவரை சந்தித்தோம், அங்கே போய் பார்த்தோம், இங்கே போய் பார்த்தோம், கட்டி தழுவினோம், அது செய்தோம், இது செய்தோம் என்று. இதனால் விளைந்த நன்மை என்ன? எதுவும் இல்லை. எங்களுடைய மக்கள் செத்து மடிந்ததுதான் மிச்சம். எங்களுடைய அரசியல் வேறு. தமிழ்நாட்டில் நாங்கள் தலையை கொடுத்து மூக்கை நுழைத்து அந்த அரசியலில் நாங்கள் வீண் வாதம் செய்து கொண்டிருப்பதை விட எங்களுடைய அரசியலை நாங்கள் செய்ய வேண்டும். எங்களுடைய அரசியல் சர்வதேச மட்டத்திலான அரசியல். அதை நாங்கள் செய்ய முன்வர வேண்டும். குறிப்பாக முன்னாள் போராளிகள் தற்போது எடுக்கப்பட வேண்டிய நிலைப்பாடு என்னவென்று சொன்னால், நீங்கள் எக்காரண கொண்டும் உங்களுடைய சக போராளிகளை விட்டு கொடுக்காமல் இருப்பது. அவர்கள் உங்களோடு சேர்ந்து போராடியவர்கள். நீங்கள் எப்படி உங்களை தியாகம் செய்து, உங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து தாயகத்துக்காக விடுதலைக்காக போராடினார்களோ, அவர்களும் அதே விடுதலைக்காக, அதே எண்ணத்துக்காகத்தான் அவர்களும் உங்களோட போராடினார்கள். இன்றைக்கு மாற்று கருத்து இருக்கலாம். நிறைய பேர் இராணுவத்தில் பிடிபட்டு தண்டனை அனுபவித்து வெளியில் வந்தவர்கள் இருக்கலாம், நிறைய பேர் தப்பி பிழைத்து வந்தவர்கள் இருக்கலாம். இன்றைக்கு அதிலேயும் பாதி பேர் புலம்பெயர் தேசங்களில் வாழக்கூடியவர்கள் இருக்கலாம், பாதி பேர் தாயகத்தில் வாழக்கூடியவர்கள் இருக்கலாம். ஆனால் எங்களால் பொதுமக்களால் பார்க்கப்பட வேண்டியது, நீங்கள் அத்தனை பேரும் போற்றுதலுக்குரியவர்கள், தியாகத்துக்குரியவர்கள். உங்களை மதிக்க வேண்டியது எங்கள் அத்தனை பேருடைய கடமை. ஆனால் நீங்களே ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து விடுதலை போராட்டத்தை கொச்சைப்படுத்துகிறீர்கள். நீங்கள் பேச வேண்டும். திரு கதிர் அவர்களுக்கு நான் அன்போடு கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், நீங்கள் பேசத்தான் வேண்டும், அரசியலை பேச வேண்டும், அரசியலை செய்ய வேண்டும். கண்டிப்பாக எங்களுக்கான அரசியலை நாங்கள் தான் செய்ய வேண்டும். அதை உங்களுக்கான ஒரு தளத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு குரல் பதிவில் சொல்லியிருந்தீர்கள், நீங்கள் ஒரு தளம் வைத்திருந்ததாகவும் அதை முடக்கி விட்டார்கள், அதன் பிறகு ஜெர்மனியில் இன்னொரு தளத்தோடு இணைந்து செய்ததாகவும் சொல்லியிருக்கிறீர்கள். முயற்சி செய்யுங்கள், மீண்டும் ஒரு தளத்தை அமையுங்கள். உங்களுக்கான பதிவுகளை நீங்கள் அதில் பதிவிடுங்கள், உங்களுக்கான கருத்தை சொல்லுங்கள், மக்களிடம் சொல்லுங்கள், பரப்புரை செய்யுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் சரியாக இருப்பின் மக்கள் உங்களுக்கு பின்னால் வருவார்கள், ஏற்றுக்கொள்வார்கள். அதை விடுத்து நீங்கள் சீமானை எதிர்க்கிறேன் என்ற பேரில் உங்களுடைய சக போராளிகளை, எங்களுக்கு அபிமானமான அனைத்து போராளிகளையும் கொச்சைப்படுத்தார்கள். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். நான் மட்டுமல்ல, பெரும்பாலான மக்களின் வேண்டுகோளாகவும் இதுதான் இருக்கும். இன்றைக்கு புலம்பெயர் தேசங்களில் நிறைய பிரித்தாளும் சதிகள் நடந்து கொண்டிருக்கிறது. முன்னாள் போராளிகள் ஒரு பக்கம், கட்டமைப்புகள் ஒரு பக்கம், மற்ற அமைப்புகள் ஒரு பக்கம் என்று சொல்லி எந்த ஒரு அரசியல் வேலை திட்டமும் நடைபெறாமல் மந்தமாக முடங்கி கிடக்கிறது. இதுகளை பற்றி பேசுவோம் வாங்கள். எங்களுடைய அரசியலை நாங்கள் தான் செய்ய வேண்டும். நீங்களே சொல்லியிருந்தீர்கள், எங்களுடைய அரசியலை நாங்கள் தான் செய்ய வேண்டும். ஏன் தேவையில்லாமல் அந்த அரசியலில் நீங்கள் போய் மூக்க நுழைக்கிறீர்கள்? ஏன் அதை பற்றி பேசுகிறீர்கள்? தாயகத்திற்கு வந்தது இந்திய தலைவருடைய நோக்கமாக இருந்தது, தலைவரை ஆதரிக்க வேண்டும் என்பது. தலைவருடைய நோக்கம் இருந்தது, தன்னை ஆதரிப்பவர்களை ஏற்றுக்கொள்வதாகத்தான் இருந்தது. எங்களுடைய நோக்கம் வேறு, அவருடைய நோக்கம் வேறு. அவர்கள் ஆரம்பத்தில் தலைவர் 2009க்கு முன்பு அவருடைய நோக்கம் ஒன்றாக இருந்தது, 2009க்கு பின்பு அவருடைய நோக்கம் வேறுவாக மாறி இருக்கிறது. அது ஜனநாயக நாடு, அது அரசியல் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு நாடு. நாங்கள் அப்படி அல்ல. நாங்கள் விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கிற ஒரு இனம். பல லட்சம் மக்களை இழந்திருக்கிறோம், பல்லாயிரம் போராளிகளை இழந்திருக்கிறோம், நாட்டை இழந்திருக்கிறோம், மண்ணை இழந்திருக்கிறோம், மொழியை இழந்திருக்கிறோம், பண்பாடை இழந்திருக்கிறோம்.
அத்தனையும் இழந்து இன்றைக்கு புலம்பெயர் தேசங்களிலும் மற்ற இடங்களிலும் நாங்கள் வாழ்ந்து அல்லல் பட்டு எவ்வளவோ துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் எங்களுடைய அரசியலை கட்டமைப்போம். அதை விடுத்து எங்களுக்குள்ளே நாங்கள் ஒரு பகையை, ஒரு போர்க்குணத்தை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்வது சரியாக இருக்காது. இதை மக்கள் அனைவரும் சிந்திக்க வேண்டும். முன்னாள் போராளிகள் சிந்திக்க வேண்டும். கட்டமைப்புகள் சிந்திக்க வேண்டும். அனைவரும் சேர்ந்து ஒன்றாக ஒரு இடத்தில் இருந்து ஒரே குறிக்கோளோடு தலைவரின் லட்சியத்துக்காக நாங்கள் போராடுவோம் என்று உறுதியெடுப்போம். இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.